மற்றொரு அண்மைச் செய்தி. சென்னை எம்ஆர்சி நகரில் உள்ள முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் அலுவலகத்திற்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் வருகை தந்துள்ளார். அண்மைச் செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழக முதலமைச்சராக தமிழக வெற்றிக் கழக தலைவர் ஜோசப் விஜய் பதவியேற்றதை தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களையும் மரியாதை நிமித்தமாக சந்தித்து வாழ்த்துக்களையும் பெற்று வருகிறார். அந்த வகையில் இன்று IUML காங்கிரஸ் கட்சி தலைவர்களை சந்தித்த நிலையில் அடுத்ததாக சென்னை எம்ஆர்சி நகரில் உள்ள முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் அலுவலகத்திற்கு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் வருகை தந்துள்ளார். அங்கு அவரை முன்னாள் அமைச்சர்கள் SP வேலுமணி, C விஜயபாஸ்கர் உள்ளிட்டோரும் பூங்கொத்து கொடுத்து அவருக்கு உற்சாக வரவேற்பினை அளித்து வருகிறார்கள். நேரலை காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆட்சிக்கு CV சண்முகம் உள்ளிட்ட 30 அதிமுக MLAக்கள் ஆதரவு தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது CV சண்முகம் அலுவலகத்தில் அவர்களை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்து வாழ்த்து பெறுவதற்காக தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் வருகை தந்திருக்கிறார். நேரலை காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கட்சி தொடங்கிய 2 ஆண்டுகளிலேயே தமிழகத்தில் முதல் தேர்தலிலேயே ஆட்சியை பிடித்துள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் ஜோசப் விஜய் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற நிலையில் அரசியல் நாகரிகத்தின் வெளிப்பாடாக எதிர்க்கட்சிகள், கூட்டணி கட்சிகள் என அனைத்து கட்சி தலைவர்களையும் நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை பெற்று வருகிறார். அந்த வகையில் நேற்றைய தினம் முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான MK ஸ்டாலின், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ், நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆகியோரை சந்தித்து வாழ்த்துக்களை பெற்ற தமிழக வெற்றிக் கழக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான திரு ஜோசப் விஜய் அவர்கள் இன்று தொடர்ந்து அரசியல் கட்சி தலைவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்று வருகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் கவினா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கவினா. தற்பொழுது முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் அலுவலகத்திற்கு தமிழக முதலமைச்சர் விஜய் வருகை தந்திருக்கிறார். தற்பொழுது அங்கு எந்தெந்த முக்கிய MLAக்களும் அதிமுக தலைவர்களும் இருக்கிறார்கள்? விரிவான விவரம். வணக்கம் சிகாமணி. தமிழக முதலமைச்சராக ஜோசப் விஜய் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு நேற்று முதல் சட்டப்பேரவை கூட்டமானது நேற்று கூடியது. இந்த கூட்டத்தில் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் அனைவரும், அதாவது விஜய் உட்பட 234 தொகுதிகளில் 233 தொகுதிகளின் வேட்பாளர்கள் MLAவாக நேற்று பதவியேற்றுக் கொண்டார்கள். அதன் பிறகு சட்டப்பேரவை கூட்டம் முடிந்த பிறகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்து வந்தார். நேற்று முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மற்றும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் என நேற்று ஒரே நாளில் அவர் சந்தித்து வந்தார். இன்று 2வது நாள் சட்டப்பேரவை கூட்டத்தை முடித்துவிட்டு இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தலைவர்களையும் அதன் பிறகு காங்கிரஸ் கட்சி தலைவர்களையும் சந்தித்துவிட்டு தற்போது MRC நகரில் உள்ள CP சண்முகம் அவர்களின் அலுவலகத்திற்கு அவரை சந்திப்பதற்காக தற்போது வருகை தந்திருக்கிறார். நேற்று காலை சட்டப்பேரவை நடைபெற்ற போது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான சட்டமன்ற உறுப்பினர்கள் தனியாக வருகை புரிந்திருக்கிறார்கள். அதாவது அதிமுகவில் உட்கட்சியில் பிளவு ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருந்த சூழலில் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையில் ஒரு பிரிவினரும், அதே போல SP வேலுமணி, C விஜயபாஸ்கர், CV சண்முகம் ஆகியோர் தனியாக ஒரு குழுவாகவும் வருகை புரிந்திருக்கிறார்கள். அதிமுகவின் தொடர் தோல்வி காரணமாக எடப்பாடி பழனிசாமி குழு தலைவராக நியமிக்க முடியாதென SP வேலுமணி மற்றும் சண்முகம் தலைமையிலான அணியினர் கூறி வருவதாக தகவல்கள் வெளியாகி இருந்தது. மேலும் இதன் காரணமாகவே அதிமுக 2021ஆம் ஆண்டு தேர்தலிலும் தோல்வியுற்றி எதிர்கட்சியாக செயல்பட்டு வந்தது. தற்போது 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது 2வது இடத்தையும் வரி கொடுத்துவிட்டு தற்போது 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டு விட்டது. இதன் காரணமாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இடையே இரு அணிகளாக பிளவுபட்டு காணப்பட்டிருக்கிறது. நேற்று காலையில் சட்டப்பேரவை முடிந்தவுடன் தற்காலிக சபாநாயகரை சந்தித்து OS மணியன் மற்றும் தாளவாய் சுந்தரம் ஆகியோர் தலைமையிலான 17 பேர் கொண்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமியை
அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக நியமிக்க வேண்டிய ஆதரவு கடிதத்தை வழங்கியிருந்தார்கள். அதே போல மாலையில் CV சண்முகம் தலைமையிலான 30 பேர் கொண்ட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்காலிக சபாநாயகர் அவர்களை சந்தித்து CV சண்முகம் அவர்களை சட்டமன்ற குழு தலைவராக நியமிக்க வேண்டும் என்றும் கடிதம் வழங்கியிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து இன்று காலையில் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய CV சண்முகம் அவர்கள் கூறியிருந்ததாவது, அதாவது இன்று முதல் NDA கூட்டணியிலிருந்து அதிமுக தோல்வி பெற்றுவிட்டது. அதிமுக இனி எந்த கூட்டணியிலும் இல்லை என்றும், மேலும் தமிழக வெற்றி கழக தலைவரின் ஆட்சியை ஆதரிப்பதாக இருக்கிறோம் என்றும் முடிவெடுத்துள்ளோம் என்றும் செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறியிருந்தார். அதனைத் தொடர்ந்து தற்போது தமிழக முதலமைச்சர் CV சண்முகம் அவர்களின் அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். சிகாமணி. கவினா, இந்த சந்திப்புகளின் பொழுது நாளை மிக முக்கியமான நாள். தாவேக தமிழகத்தில் ஆட்சி அமைத்துள்ள நிலையில் நாளை நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறவுள்ளது. இந்த முதலமைச்சரின் சந்திப்பு என்பது நாளைய வாக்கெடுப்பில் தங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்ற கருத்தின் அடிப்படையிலும் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? இல்லை சிகாமணி, இது அரசியலில் ஒரு பரஸ்பரமான சூழல் நிலவுவதற்காக அனைத்து கட்சி தலைவர்களும் மிச்சவர்கள் சந்தித்து வருகிறார். அதே போலதான் இந்த சந்திப்பும். மேலும் அதிமுகவினர் தாவேகவின் ஆட்சிக்கு ஆதரவு தெரிவிப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். அதற்காகவும் சந்தித்து வருகிறார் அவர்களை. அண்மை தகவலோடு இணைப்பில் வந்தமைக்கு நன்றி கவினா.